வணக்கம் அலெக்ஸ்ராம் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வாட்டர் லெவல் இன்டெக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பல்ப் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 பல்ப் எடுத்துக்கோங்க. 4 பல்ப் போதும். பஸர் எடுத்துக்கோங்க. HW பேட்ரி எடுத்துக்கோங்க. கேப் இருந்தால் கேப்பும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்விட்ச் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் ஒயர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது மாதிரி டப்பா, கொஞ்சம் ஒரு டப்பா போதும். ஏதாச்சும் கேக் டப்பா அது மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க. அப்புறம் 1K ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 4 பல்பு வைக்கலாம்னு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு 5 பல்பு வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், 3 பல்பு வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஸ்விட்சுக்கு தனியாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. சுவிட்சை கரெக்டாக மாட்டுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். கீழே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு 5 ஒயர் கீழே இழுக்க போகிறோம். இப்போ வந்து ப்ளஸ் எல்லாம் நான் தனியாக எடுத்து மொத்த இதுவாக நான் சால்ட்ரிங் பண்ண போகிறேன். தனியாக எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் மைனஸ் நெகட்டிவ், அதெல்லாம் ஒரு பாயிண்ட்டையும் ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் நடுவில் ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணி வெளியில் அவுட் பண்ணணும். சரி, இப்போ ஸ்விட்சை மாட்டிடலாம். ஸ்விட்சை மாட்டி மொத்தமாக சால்ட்ரிங் பண்ணிடுவோம். இப்போ இது மாதிரி 5 ஒயர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்காக காட்டுறக்காண்டி ஷார்ட்டாக காட்டுறக்காண்டி சின்னமாக எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டுக்கு செட் பண்ணுறதா இருந்தால் நம்ம பெருசாக தான் எடுத்துக்கணும், பெரிய ஒயர்களாக தான் எடுத்துக்கணும். இல்லை காப்பர் ஒயர்லேயே கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாயிண்ட்டே ஒரு இதில் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டு ப்ளஸ் சார்ஜ் வந்து டேரெக்டாக பண்ணிக்கிறோம். ஸ்விட்சில் உள்ளது மைனஸ் டேரெக்டு. அது வந்து ஒயர் வழியாக வந்து தண்ணி கீழே இருக்கும். 3 வோல்ட் பேட்டரிலையும் போடலாம். நான் உங்களுக்கு 9 பேட்டரிலேயே போட்டு காட்டுறேன். பாருங்கள், 9 பேட்டரியில் போட்டு சூப்பராக எரியுது. 9 பேட்டரியில் டேரெக்ட் பண்ணிடாதீங்க. டேரெக்ட் பண்ணால் 4 லைட்டும் ஃபீஸ் ஆயிரும். அதுக்காக 1K ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. 1K ரெசிஸ்டர். இப்போ இந்த பவர்ஃபுல்லான அந்த மைனஸ், ஓகே, இப்போ 2 இன்ச் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். பஸரை மட்டும் கடைசியாக ஃபஸ்ட்டு இதில் வச்சுருங்க. அதாவது நான் க்ரீன் லைட் வச்சுருந்தேன். அதாவது தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா அது பஸர் ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிற மாதிரி. இப்போ பேட்டரியை செட் பண்ணியாச்சு. பேட்ரி வந்து வெளியில் படாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இது வச்சுக்கிறேன்.
இப்போ நான் மொத்தமாக 4 ஒயரையும் கனெக்ட் பண்ணியிருக்கனால தான் லைட் ஃபுல்லாக எரிஞ்சிச்சு. இப்போ இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பண்ணி காட்டுறேன். இப்போ இது மாதிரி வாட்டர் கேனை நான் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெட்டிடணும். ஓகே பண்ணியாச்சு. ஸ்விட்சை போட்டாச்சு. இதில் கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணிட்டேன். நான் கீழே பார்த்துக்கிட்டே தண்ணியை ஊற்றுனதுனால தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடுச்சு. சரி நான் உங்களுக்கு ஓகே நான் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஊற்ற மெதுவாக லைட்டோட ஒன்று ஒன்றா எரிய ஆரம்பிக்கும். ஃபுல்லாக எரியுது. பஸர் ஃபுல்லாக அடிக்குது. பட் நான் அந்த பஸரோட சவுண்டை கட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.